கரும்பு தோட்டத்தில் எரிந்து போன 4 டிராக்டர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி EIT சர்க்கரை ஆலை நிர்வாக அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக இழப்பீடு வழங்காவிட்டால் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு அனுப்ப மாட்டோம் என விவசாயிகள் எச்சரித்தனர். புதுச்சேரி அடுத்த திருவாண்டார் கோயில் அருகே ஆழியூர் கிராமத்தில் விவசாய நிலத்தில் கரும்பு ஏற்றி நிறுத்தி வைக்கப்பட்ட 4 டிராக்டர் பெட்டிகள் மின்கசிவு ஏற்பட்டு கரும்பு தோட்டத்திலேயே எரிந்து சேதமானது. இதனைத் தொடர்ந்து சர்க்கரை ஆலை நிர்வாகத்திடம் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் இதனால் வரை இழப்பீடு வழங்கவில்லை. ஆகையால் உடனடியாக இதற்கான இழப்பீட்டை வழங்க வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஊர்வலமாக வந்து கண்டமங்கலம் பகுதியில் உள்ள EIT பாரிக்கோட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கரும்பு விவசாய சங்க தலைவர் ஜெயராமன், கரும்பு தோட்டத்தில் கரும்பு ஏற்றி வைக்கப்பட்டிருந்த 4 டிராக்டர் பெட்டிகள் மின்கசிவு ஏற்பட்டு கரும்பு தோட்டத்திலேயே முற்றிலுமாக எரிந்து சேதமானது. இதற்கு இழப்பீடு கேட்டு நிர்வாகத்திடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் விவசாயிகள் நாங்கள் இனிவரும் காலங்களில் சர்க்கரையை ஆலைக்கு கரும்பனுப்ப போவதில்லை என்றும் இழப்பீடு உடனடியாக தரவில்லை என்றால் எங்கெல்லாம் ஆலை நிர்வாகம் கரும்பு கொள்முதல் செய்கிறதோ அங்கெல்லாம் சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் ஆலை நிர்வாகத்திடம் கரும்பு விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.